ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சுவையான சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதற்கு 1/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு கை வச்சு இது மாதிரி உதிரியாக பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போன பிறகு இந்த சிக்கனையும் பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கலக்கி தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை பால் மாதிரி உருட்டி கையில் வடை மாதிரி தட்டி இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுக்கலாம். இப்போது இதை இந்த பிரெட் கிராம்ஸில் 2 பக்கமும் கோட் பண்ணி எடுக்கலாம். இதோட ஓரங்கள் ரவுண்ட் ஷேப் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை தனியாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை காய விடலாம். இது காஞ்ச பிறகு கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.